சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் நடந்துச்சா? நான் ஆசைப்பட்டதுக்கு மேலேயே நடந்துருச்சு. அத்தை எதுவும் கேட்கலல்ல? எதுவும் கேட்கல. எங்களால உனக்கு தான்ப்பா கஷ்டம். வர வரைக்கும் முழிச்சிருக்க வேண்டியதா போச்சு. இதனால எனக்கு எங்க கஷ்டம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலைவலி. ஆ, அதான் சொன்னியே தலைவலின்னு. சீக்கிரம் படுத்தவ இப்ப எதுக்கு ஏஞ்சி நின்னுட்டு இருக்கா? அப்ப, தலைவலி ரொம்ப முடியல. அதான் மாத்திரை குடுக்கலாமா இல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இவள பார்த்தா அப்படி ஒண்ணும் முடியாதவ மாதிரி தெரியலையே. ஐயோ ரொம்ப வலிக்குது மதி. ஆமா, நீ நைட் வரைக்கும் புடவை தானே கட்டி இருந்த. இப்ப என்ன வேற ட்ரெஸ் போட்டிருக்க? படுற இடத்துல போய் சொல்லலாம். பொய் சொல்ற அளவுக்கு இப்ப என்ன தேவை இருந்துச்சு? இப்ப எதுக்கு என்ன தூங்க விடாம இத்தனை கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க? கேள்வி கேட்டா அதுக்கு நேரடியா பதில் அப்பவே கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு நீ தான் சுத்தி வளைச்சு என்னென்னமோ சொல்லிட்டு நீ நார்மலாவே பேச மாட்டியா? நான் நார்மலா தான் பேசுறேன். நீதான் நார்மலா பேசுறதா? ஏன் இப்ப பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரியே பேசுற? இவர் அப்படியே பாசமலர் சிவாஜி. இந்த அம்மா சாவி உனக்கு கஷ்டம்னோடனே அவருக்கு தோணிட்டு உடனே இங்க கிளம்பி வந்துட்டாரு அப்படிங்கிறியா? ரேவதி ஏன் இங்க வெளியே உட்காந்துருக்கா? அத முதல்ல சொல்லுங்க.